வந்ததுக்கு அப்புறம் தாண்டி இவன் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கான். அவன் ஏன் பையனாச்சே. வாங்க பெரியப்பா, வாங்க எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கா? வாங்க. ரொம்ப சந்தோஷமா. சடங்கெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, பெரியப்பா. கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்க, அதான் கிளம்பி வந்தோம். போலாம் பெரியப்பா. கார்த்திக் நீயும் வாப்பா. இல்லம்மா, எனக்கு முக்கியமான கால் வரும்மா, அதுக்காக தான் வெயிட்டிங். சரி, நீ உன் வேலையை பாரு. நான் சித்தி எல்லாம் போயிட்டு வந்துடுறேன். நாம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். கார்த்திக், அம்மா. பந்தல் போட வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்துருவாங்க, நீ பாத்துக்க. வாசல்ல மட்டும் போட சொல்லிருக்கேன். விசேஷ வீடுன்னு தெரியணும்ல. சரிம்மா. வரோம். வாமா. நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போக போறேன். எப்படிடா? முன்னாடி எல்லாம் பைக்ல போய் பிட் பாக்கெட் அடிச்சா செயின் அர்த்தம். இப்ப ஆள் கடத்துற அளவுக்கு பெரிய ஆயிட்டேனே. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசு, அப்பதான் ஊருக்கே கேட்கும். அண்ணா, நம்ம முதல்ல பிட் பாக்கெட் எல்லாம் அடிச்சோமே. அண்ணா, உங்க பிளான் தான் என்னண்ணே? நல்லா கேட்டுக்கங்க. இதுதான் அவன் வீடு. அவன் ஆள் உள்ளதான் இருப்பான். ஆளை தூக்குறோம், 50 லட்சத்தை எண்ணி வாங்குறோம். அண்ணா, 50 லட்சத்துக்கு எத்தனை சைபர்ண்ணே? 8 சைபர். கேட்றான். சைபர்ன்றதுக்கு முன்னாடி முதல்ல ஆளை தூக்கணும், இல்ல எல்லாரும் கம்பி தான் எண்ணணும். போங்க, சரி கவனமா பேசுங்க. ஏன்னா இது கல்யாண வீடு, மறந்துடாதீங்க. போங்க. அண்ணா, கவனமா பேசுறதுன்னா எப்படிண்ணே? போடா, நீ பேசணும், நான் பேசணும். போ போ. அண்ணன் எல்லாத்துக்கும் கோவப்படுறாரா? சொல்லுங்க. இல்ல சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? அவ்வளவு பெரிய அமௌண்ட். கொஞ்சமாச்சும் அவர் யோசிக்க வேண்டாமா? இத்தனைக்கா ஒரு மொபைலே மெயில் செக் பண்றவரு மிஸ் பண்ணிட்டாரு. உங்ககிட்டயே வந்து சொன்னாரு அவரு. நீங்களே அவர் யோசிக்கலன்னு தான் சொல்றீங்க. நான் என்ன பண்றது? யார் நீங்க? சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். யார் பண்ணீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? வாங்க அங்கிள். ஹலோ கார்த்தி. நல்லா இருக்கேன் அங்கிள். அம்மா இப்பதான் போனாங்க அங்கிள். அப்படியா? நான் மீட்டிங்ல இருந்தேன், அதான் அப்புறம் வரேன்னு அம்மாட்ட சொன்னேன். ஓ, ஆமா, இவங்களாம் யாரு? ஏய், யாரா நீங்க? சொல்லுங்கடா. சார், அண்ணன். அண்ணனா? யாருங்க நீங்க? சொல்லுங்க. டேய் சொல்லுங்கடா, யாரா நீங்க? சார், நாங்க பந்தல் போட வந்தோம் சார். ஆமா சார். பந்தலா? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அங்கிள், பந்தல் போட ஆளுங்க வருவாங்கன்னு சொன்னாங்க சார். இவங்களா தான் இருக்கும்னு ஓ நினைக்கிறேன். அப்படியா? ஐயோ, நிஜமான பந்தல் போடணும் வந்துட்டானுங்களே. ஏப்பா, இந்த வீடு தான் நினைக்கிறேன். இறங்க, எல்லாத்தையும் இறக்குங்க. சரிண்ணே. சார், சரிங்க. கார்த்திக்ங்கிறது யாரு? நான் தான். சொல்லுங்க. அன்னபூர்ணியம்மா பந்தல் போட வர சொன்னாங்க. எப்படி சார், வாசல்ல பந்தல் தோரணம் கட்டிடலாமா சார்? கட்டிடுங்க. சரிங்க சார். பாப்பா. டேய், நீங்க யாரா? போச்சு, தப்பிச்சிடணும்னு நினைச்சா மாட்டிக்கிட்டானுங்களே. நாங்களும் பந்தல் போட தான் சார் வந்தோம். இது பூர்ணிமா வீடு தானே சார்? ஹலோ, இது அன்னபூர்ணி அம்மா விடுங்க. சார் மன்னிச்சிருங்க சார், அட்ரஸ் தெரியாம வந்துட்டோம். இது பெரியார் தெரு தானே சார்? ஏங்க, இது வள்ளலார் தெருங்க. பாத்தீங்களாடா, நான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டீங்களா? மன்னிச்சிருங்க சார், தெரியாம வந்துட்டோம். போங்கடா சார். போங்க. அண்ணா, நல்ல வேலைண்ணா, இவன் காப்பாத்துறானே. முட்டா பசங்களை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. அண்ணா, பேசாம ஏசி தூக்கிடலாமா? வாய மூடுறா. தடவை மிஸ் ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பிளான் யோசிப்போம். ஏறடா வண்டியில. சரிண்ணே. ஏறா ஏறா, சீக்கிரம் சீக்கிரம் ஏறா.
என்ன கோகிலா நீ துக்க விசாரிக்க வந்திருக்கா? நீ இப்படி நடந்துக்கிற? ஆமாடி லூசு, எல்லாம் நீ சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? பாவி பாவி, எல்லாம் உன்னால தாண்டி. நான் ஷாப்பிங் மால்ல அத்தனை வாட்டி கெஞ்சினேனே, அப்பவே நீ கேட்டிருந்தா அவ என்னை விட்டு போயிருக்க மாட்டா. எங்க அக்கா சாவுக்கு காரணமா இருந்துட்டு மானியம் கைமா வந்து நிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு? கேவலம் 2 லட்சம் ரூபாய்க்கு எங்க அக்காவை பலி வாங்கிட்டியே. கோகிலா என்ன பேசுற நீ? தப்பு உன்னோடது. கேவலம் 2 லட்சம் ரூபாய்னா நீ பண்ணது நியாயமா? வாய மூடுறி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி. பேச வந்துட்டா பேச. அந்த 2 லட்சத்தை நான் திருப்பி தரேன். எங்க அக்காவை உயிரோடு கொண்டு வருவியா? எங்க அக்காவை கொன்னுட்டியேடி. ஏண்டி நான் என்ன வேணும்னா செஞ்சேன்? உங்க அம்மா சொல்லி தானடி செஞ்சேன். எங்க அக்காக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்கியே, உங்க அம்மாக்கு என்ன பண்ண? என்ன தண்டனை கொடுத்த? என் அம்மா இப்ப எங்க கூட இல்ல கோகிலா. அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா அவங்கள வெளியே அனுப்பிட்டாரு. என்ன வெளிய அனுப்பிச்சிட்டாரா? உயிரோட தானே இருக்காங்க. ஏய் என்ன பேசுற நீ? ஏய் நான் உண்மையதான் சொல்றேன். என்ன தப்பு பண்ண சொல்லிட்டு உசுரோட தானே இருக்காங்க. இங்க என் அக்கா பணமா கிடக்குறா. ஏய் அண்ணி, நீங்க அமைதியா இருங்க. அவங்க அக்கா இறந்த துக்கத்துல பேசுறா. என்ன துக்கத்துல பேசுறா? அந்த துக்கத்தை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நீ கல்யாண பொண்ணுங்கிறத மறந்துட்டு சாவு வீட்டுக்கு வந்திருக்க. என்னமோ அத்தை உயிரோட இருக்காங்கன்னு பேசுறா. அத்தை சாவ சொல்றல? நிறுத்தடி. உங்களை யார் இங்க கூப்பிட்டது? எங்க அக்காவை கொன்னதும் இல்லாம இப்ப துக்க விசாரிக்க வந்துட்டீங்களா? இங்க இருந்து போங்கடி, கொலகார பாவீங்களா? சுஜாதா வா போலாம். ஒரு லூசு கிட்ட பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. தப்பு இவ மேல வச்சுக்கிட்டு ஒண்ணு பழி சொல்றா. ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசல. இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசல. பெரிய இவ மாதிரி பேசாத. ஏமா என்னம்மா இது துக்க விசாரிக்கிற இடத்துல சண்டை போட்டுக்கிறீங்க? அந்த பொண்ணு தான் உங்களை பார்க்க வேணாம்னு சொல்லுதுல. போங்கம்மா, சண்டை போடாம போங்கம்மா. வாங்கய்யா, வந்து வேலையை பாருங்க. போமா. ஏய் இங்க பாரு, எங்க அக்காவை கொன்னுட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாடு மட்டும் நினைச்சு கூட பார்க்காத. நடக்காதடி. உன் கல்யாணம் நிம்மதியா நடக்காது. எங்க அக்கா தப்புக்கு பயந்தவ. அவளை தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டல. நான் மன்னிச்சாலும் அவ ஆத்மா உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. நீ நிம்மதியா வாழவே முடியாது. நீ உருப்படவே மாட்டடி. எங்க அக்கா ஆவி உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. அவ ஆத்மாக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சொல்லியே தீரணும். போங்கடி, இங்க இருந்து போங்கடி. நாசமா போறவங்களே. அம்மா, அப்பா, அம்மா. அக்கா, அம்மா. அத்தை, அக்கா வாண்டு கூப்பிடுறா. அத்தை. இரு, என்னன்னு பாக்குறேன். என்ன அஞ்சலி? இல்ல அத்தை, அம்மா கடைக்கு போயிருக்காங்க. நீங்க இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டா அம்மா வந்தா சமையல் பண்ண வசதியா இருக்கும். என்ன அத்தை, வேலை செய்ய இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல அஞ்சலி. இல்ல நேத்து செஞ்சீங்க, ஏதோ குற்ற உணர்ச்சி அது இதுன்னு பேசுனீங்களா? சரி இன்னைக்கும் நீங்களே செய்வீங்கன்னு கூப்பிட்டேன். நான் செய்யறேன் அஞ்சலி, நான் செய்யறேன். அக்கா நல்லா மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலை நம்மள கூப்பிடல. விஜயாக்கா. ஐயோ கூப்பிட்டாலே. என்ன அஞ்சலி? அக்கா துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ஊற போட்டு துவைச்சு வச்சிருங்க, சரியா? அஞ்சலி. என்னக்கா? சரி அஞ்சலி, துவைச்சு போட்டுடுறேன். அக்கா என்னக்கா இதெல்லாம்? எல்லாம் என் தலையெழுத்துடி. சொல்லுடி. அன்னபூர்ணி அம்மா வராங்க. ஐயோ அக்கா, நீங்க இப்படி வேலை செய்யறத பார்த்தா கேவலமா நினைப்பாங்க. வாங்க அக்கா போலாம். என்ன கார்த்திக் நின்னுட்ட? அம்மா வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க தம்பி, வா உள்ள வாங்க. வாங்கம்மா. இதுக்குதான் இவ்ளோ பந்தாவா? அஞ்சலி. வாங்க ஆண்டி. அஞ்சலி பாய எடுத்து போடுமா. சரிம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். சம்பந்தி எப்படி இருக்கீங்க? மறுபடியும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணிருக்கோம். என்ன சம்பந்தி, கிச்சன்ல வேலையா இருந்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? அக்காவுக்கு கிச்சன்ல என்ன வேலை?
சம்பூர்ண அக்காவோட அண்ணி அவங்களுக்கு இங்க இல்லாத சொகுசா என்ன? இல்ல முகத்துல கறி ஒட்டிருக்கே அதான். அதனால என்ன இருக்கு, இது என் நாத்தனார் வீடு. இங்க வேலை செய்யறதுல எனக்கு சந்தோஷம்தான். சம்மந்தி, சம்பூர்ணம், நாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை கல்யாணம். கோயில்ல சிம்பிளா வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் வரணும்னு தான் நாங்க கூப்பிட வந்திருக்கோம். அண்ணி, ஏன் சம்பூர்ணம் உனக்கு தெரியாதா? இல்லம்மா, நீங்களும் அன்னைக்கு கூட இருந்திருக்கீங்க. அண்ணன் அண்ணிய வீட்டை என்னங்க எனக்கு தெரியாதா? இல்ல, அண்ணன் எந்த நல்லது கெட்டதுக்கும் வரக்கூடாதுன்னு சொன்னதோட என்னையும். எல்லாம் தெரியும். நானும் அங்க போயிட்டு தான் வரேன். சம்மந்தி கோவம் நியாயமானதுதான். அதுக்காக கூப்பிடாம இருக்க முடியுமா? பொண்ணோட அம்மா இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும்? என்ன சம்மந்தி பாக்குறீங்க? எப்ப இவங்கள மனசார அண்ணிங்கிற முறையில ஏத்துக்கிட்டீங்களோ அப்பவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. ஆமா சம்மந்தி, தாரணிய நீங்க ஒதுக்கி வச்சதுல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை தானே இது. எப்ப இவங்களை நாத்தனார்னு ஏத்துக்கிட்டீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சது. இப்ப சொல்றேன், நீங்க முன்னாடி நின்னுதா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆமா சம்பந்தி, நீங்க இல்லாம சுஜாதா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பாளா சொல்லுங்க? இல்லைங்க, நீங்க பெரிய மனசு பண்ணி அழைக்கிறீங்க. ஆனா அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணா? நீங்க யாரும் எதையும் நினைச்சு பதறவோ சங்கடப்படவோ வேண்டாம். நீங்க என்னோட சொந்தமா அங்க வரீங்க. அதுக்கு தான் நானே உங்களை வந்து கூப்பிடுறேன். கார்த்திக், ஆண்டி, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. நீங்க கல்யாணத்துக்கு கட்டாயம் வரணும். அம்மா சொன்ன மாதிரி நீங்க இல்லாம கல்யாணம் நடந்தா அது எங்களுக்கு மட்டும் இல்ல, சுஜாதாவுக்கும் கஷ்டமாயிடும். அதனால நீங்க கட்டாயம் வரணும். சமந்தி, நாங்க எதையும் நினைச்சு இந்த கல்யாண பேச்சை எடுக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை பழி வாங்கணுங்கிற நினைப்பே எங்களுக்கு இல்ல. எப்ப கார்த்திக் சுஜாதாவை காதலிக்கிறேன்னு சொன்னானோ அப்பவே முடிவு பண்ணதுதான். எனக்கு உங்க மேல கோபம் இல்லாம இல்ல, அப்ப இருந்தது. அதுக்காக இப்ப வரைக்கும் அத மனசுலயே வச்சிட்டு இருக்க முடியுமா? நீங்க என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன பைத்தியக்காரின்னு சொன்னப்போ கோபம் இருந்ததுதான். எப்ப கார்த்திக் சுஜாதா தான் மனைவின்னு சொன்னானோ அப்பவே அந்த கோபம் போயிடுச்சு. இவன் விருப்பமும் சுஜாதாவோட விருப்பமும் தான் முன்னால வந்து நின்னுது. அதனாலதான் நான் கல்யாண பேச்சையே எடுத்தேன். இன்னும் சொல்ல போனா இது மூலமாவது எல்லாம் சரியாகும்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் நான் பழி வாங்கத்தான் இதெல்லாம் பண்றேன்னு தப்பா முடிவு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. எனக்கு உங்க மேல கோபம் இல்லை சம்பந்தி, அதனாலதான் மறுபடியும் வந்து அழைக்கிறேன். வீட்டுல சம்பந்தி கோச்சுப்பாரு, ஏன் பேசுவாரு. ஆனா நான் சொன்னா அவரால எதையும் தட்ட முடியாது. நீங்க என்னோட கெஸ்டா கல்யாணத்துக்கு வரணும், முன்னாடி நிக்கணும். சம்பந்தி, ஆமா சம்பந்தி, உங்க மேல எனக்கு கோபமும் இல்ல, வன்மமும் இல்ல. அம்மா, உங்க பெரிய மனசு எனக்கு தெரியும். ஆனா அண்ணனை நினைச்சாதான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. போதுமா? நான் நினைச்சே பார்க்கல சம்பூர்ணம். என்ன தவிர எல்லாரும் விட்டு கொடுக்கிற மனசோட நல்லதுதான் நினைச்சிருக்கீங்க. நான் தான் ரொம்ப மோசமா கேவலமா நடந்திருக்கேன். விடுங்க சம்பந்தி, பழச ஏன் நினைக்கணும்? இனியாச்சும் நல்லது நடக்கட்டும். இந்த கல்யாணத்தை முன் வச்சாவது உங்க குடும்பத்தோட வாழணும். அதுதான் என்னோட ஆசை. கட்டாயம் வந்துடுறேன் சம்பந்தி. நீங்க இவ்வளவு தூரம் கூப்பிடுறப்ப வராம இருப்பேனா? அவர் பேசினா பேசிட்டு போறாரு. உங்க முகத்துக்காக வந்து நிக்கிறேன். சந்தோஷம் சம்பந்தி. வரோங்க. விஜயா, நீயும் வந்துரு. அத நீங்க சொல்லணுமாமா? முதல் ஆளா வந்து நிப்பேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சம்பந்தி, நீங்க இவ்வளவு சீக்கிரம் என்னை ஏத்துப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல சம்பந்தி. இதனால என்னங்க இருக்கு?
அண்ணா அண்ணா என்னடா அண்ணா இதெல்லாம் விடக்கூடாதுண்ணே. என்னடா சொல்ற? அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்கண்ணே. அதை தடுத்து என்னடா பண்ண போற? அதான் நான் இங்கேயே வச்சு தூக்கிடுவேண்ணே. அண்ணா உள்ள யார் யாரா இருக்காங்க? அண்ணா நிறைய பொம்பளைங்க இருக்காங்கண்ணே. அண்ணா உருட்டுக்கட்டை எடுத்துட்டு போவோம், அடிச்சு மண்டை உடைப்போம், எல்லாரும் மயக்கமாயிருவாங்கண்ணே. மயக்கம் போடலன்னா அண்ணா இது இருக்குண்ணா மயக்க மருந்து. இது ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல? ஏன்னா சும்மா சும்மா கொட்டுறீங்க. இதை இப்படி தானே அடிக்கணும். பாக்குறீங்களா? ஒர்க் அவுட் பண்ணுதுண்ணே. அண்ணா மயக்கமாயிட்டானா? ஐயோ 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 என்னண்ணா தலைவலிக்குதா? டேய் நீ முதல்ல போடா. டேய் அண்ணா என்ன பூனை பிடிக்க போறியா? போடா வேகமா போடா. டேய் வாங்கடா. இவ எதுக்குடா இங்க வரா? டேய் ஒளிஞ்சுங்கடா. அண்ணே பயந்தே போயிட்டேனே. அண்ணே அண்ணே காசு வரலன்னதும் இங்கேயே வந்துட்டீங்களே அண்ணே. நான் பாவம் அண்ணே. இங்கேனா? நீ எங்க இங்க? எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அண்ணே. ஏன் வாடகை கொடுக்கலையா? அட நீங்க வேற அண்ணே. எங்க வீட்டு ஓனரே எங்க கூட தான் இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து துரத்தி விட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய கதை அண்ணே. சரி நீ எங்க இருக்க? அப்ப நான் இருக்கிற அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா? அண்ணே அதோ அந்த கிரீன் கேட் இருக்கல, அங்கதானே இருக்கேன். அண்ணா ரொம்ப வசதியா போச்சுண்ணே. எதுக்குண்ணே உருட்டுக்கட்டையெல்லாம்? என்ன அடிக்கவா அண்ணே? நான் ஒர்த் இல்லாத பீஸுண்ணே. டேய் கிளம்பு. ஏண்ணே? டேய் போடா. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதான் என் விருப்பம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும். இங்கேயும் வந்துட்டீங்களா? அப்ப சரோஜாக்காவை இந்த வீட்டை விட்டு துரத்த போறீங்களா? இங்கேயும் இருக்க முடியாதா? என்னங்க உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வந்திருக்கோம். ஓ அப்படியா? அண்ணா வாங்கின இவனையும் சேர்த்து மண்டையில போட்டு 2 பேரும் தூக்கிடுவோம். அவனை தூக்குறன்னு இவன் மண்டியில போட்டா இவனை போலீஸ் தூக்கும். இவன் என் பேரை சொன்னா என்ன போலீஸ் தூக்கும். பரவாயில்லையா? அப்புறம் என்னென்ன செய்யறது? வேற இடத்துல வச்சு அவனை தூக்கும்டா. அண்ணே முதல் கோணல் முற்றிலும் கோணலாம் போச்சுண்ணே. அப்ப நமக்கு 50 லட்சம் கிடையாதா? இவன் வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறா. சனியும் முடிச்சவன. முதல்ல இவனை தூக்கணும்டா. என்னையும் சும்மா சும்மா வண்டியா? டேய் எனக்கு நேரம் சரியில்லைடா. இவனை தூக்குங்கடா. நேரம் தான் சரியில்லை. சரி சம்பந்தி, இன்னும் 4-5 பேருக்கு சொல்லணும். கல்யாணம் பேசி முடிவு பண்ணதும் முதல்ல இங்கதான் வரோம். அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். வரோம். வா போயிட்டு வரோம். அம்மா எப்படிமா உங்களை மன்னிச்சு கல்யாணத்துக்கு அழைச்சிங்க? அவளுக்கு அவ செஞ்ச தப்பு என்னன்னு தெரிய வேண்டாம். அம்மா போதும் கார்த்திக். நான் மன்னிக்க மன்னிக்க அவ எவ்வளவு திமிரா பேசினா. இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சால. அவ கண் முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கணும். நீ சுஜாதா கழுத்துல தாலி கட்டணும். அவ முகத்துல நீ கரிய பூசணும். எல்லாத்துக்கும் மேல சம்மந்தி இவளை கண்டதும் அடி வெளுத்து வாங்கணும். அம்மா என்னம்மா? ஒரு தடவை 2 தடவை மன்னிக்கலாம். காலம் முழுக்க மன்னிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அப்புறம் மன்னிப்போட அருமை தெரியாம போயிடும். நீ வண்டி எடு கார்த்திக்.